அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று இதற்கு முந்தைய பதிவில் திருஞான சம்பந்தரை பார்ப்பதற்காக திருநாவுக்கரசர் தில்லையம்பதியிலிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். அதுபோல அவர் அடியார்களுடன் சீர்காழியை நோக்கி சிதம்பரத்தில் இருந்து சிதம்பரத்தில் அந்த சிவபெருமானை தரிசித்து விடைபெற்று கொண்டு போகிறார். போகிற வழியிலே திருநாரையூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் சென்று சிவன் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். ஆனால் அதற்கு முன்னாலேயே இந்த ஞானசம்பந்தருக்கு செய்தி சொல்லிவிடுகிறார்கள், திருநாவுக்கரசர் உங்களை பார்க்க வருகிறார் என்று. என்ன, திருநாவுக்கரசர் என்னை பார்க்க வருகிறாரா? நமது மரத்துக்கு வருகிறாரா? அவர் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு சென்றவர். பாடலிபுத்திரத்தில் அவர் தலைவராக இருந்தார். தர்மசேனர் என்ற பட்டம் வாங்கி சமண சமயத்திலே தலைவராக இருந்தார். அவருக்கு இந்த வேதநாயகனான சிவபெருமான் சூளை நோய் தந்து, அதாவது வயிற்று நோய், வெப்பத்தாலான வயிற்று நோய் தந்து மேலெல்லாம் காந்தும்படியாகவும் வயிறு வலி எந்நேரம் வயிறு வலி இருக்கும்படியாகவும் ஒரு நோய் தந்து அவரை சைவத்துக்கு இழுத்து விட்டார். அதை சமணர்களால் தீர்க்க முடியவில்லை. சைவத்திற்கு வந்து இந்த திருவதிகை நகரத்திலே, கடல் நதிக்கரையில் உள்ள நகரத்திலே அந்த சிவபெருமானை வணங்கியவன் அவருக்கு அந்த சூளை வலி விட்டது. அதனால் அவர் எவ்வளவு பெருமை மிக்கவர். சமணர்கள் அவருக்கு, இந்த சமண மன்னன் பல்லவ மன்னன் நிறைய கெடுதல் செய்தான், நிறைய தண்டனை கொடுத்தான். அந்த தண்டனைகளிலிருந்தெல்லாம் சிவபெருமான் காப்பாற்றி விட்டார். அப்படி வந்தவரை எவ்வளவு பெருமை. சிவபெருமானால் எவ்வாறு சைவத்துக்கு மாற்றப்பட்டார், எவ்வாறு சைவத்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார், அவரை நினைத்து மிக்க பெருமையாக இருக்கிறது. வாருங்கள், நம் இடத்துக்கு வருகிறார் அவர், நாம் போய் எதிர்கொண்டு வரவேற்போம் என்று சொல்லி அடியார்களை அழைத்து கொண்டு திருஞான சம்பந்தர் வந்தார். இந்த திருநாவுக்கரசர் திருநாரையூரில் சிவபெருமானை வணங்கிவிட்டு அப்படியே அடியார்களுடன் புறப்பட்டு சீர்காழிக்கு சென்று கொண்டிருக்கிறார். போகும்போதே அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இந்த அடியார்களும் அந்த அடியார்கள் அவருடைய ஞானசம்பந்தரிடமும் நாவுக்கரசரின் அடியார்கள் நாவுக்கரசரிடமும் பேசிக்கொண்டு அப்படியே சென்றார்கள். செல்லும் பொழுது திருநாரையூரிலிருந்து தூரம் வருவதை பார்த்து விட்டார் ஞானசம்பந்தர். ஆஹா, திருநாவுக்கரசர் வருகிறாரே என்று இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்து, ஏன் அவர் குழந்தைதானே, அப்படி வரும்பொழுது நாவுக்கரசர் அப்படியே, ஆஹா, இந்த குழந்தையா சிவபெருமானை பற்றி பாடியது, இவருடைய நாவில் சிவபெருமானே இருந்து தாண்டவம் அடைகிறாரா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அப்படியே இவர் மனம் உருகி கல்மன சூழ நேரம் உருவிவிடும். அவ்வளவு இலக்கமாக இவரும் அப்படியே கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார். போன உடனே அப்பரே என்று ஞானசம்பந்தர் அழைக்கின்றார். அதிலிருந்து தான் நாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்பரே என்று அழைத்தவுடன் இவர், அப்பர், நான் உமக்கு அடியேன், இந்த வயதில் ஞானம் பெற்றிருக்கிறாயே, ஞானப்பால் உண்டிருக்கிறாயே, நான் உனக்கு அடியேன் என்று நாவுக்கரசர் சொல்லி அவர் பாதங்களை பிடித்து கொண்டு வணங்குகிறார். உடனே அவர் கைகளை பிடித்துக்கொண்டு ஞானசம்பந்தர், அப்பரே, இது தகாது, நீங்கள் இந்த தம்பிரானுக்கு மிக வேண்டியவர், நாம் உங்களை அப்பரே என்று அழைக்கிறேன் என்றவுடனே இவர் பிள்ளாய் என்று கூப்பிட்டார். அதிலிருந்து ஞானசம்பந்தரை பிள்ளையாரவர்கள் என்றும் குறிப்பிட்டார்கள். அப்பர் ஞானசம்பந்தரை பிள்ளையாரவர்கள் என்று குறிப்பிட்டார். ஞானசம்பந்தர் அப்பரை திருநாவுக்கரசரை அப்பர் என்று குறிப்பிட்டார்.
அதிலிருந்து இவருக்கு அப்பர் என்ற பெயரும், அவருக்கு அடிகளார் பிள்ளையார் என்ற பெயரும், பிள்ளையார் என்ற பெயரும் உண்டாயிற்று. பிள்ளைங்கிறத, பிள்ளாய் அப்படிங்கிறத அன்பாலையும், யார் அப்படிங்கிறத மரியாதையாகவும் பிள்ளாய் என்று கூப்பிட்டார் நாவுக்கரசர். சரி, வாருங்கள், இங்கே சீர்காழியில் உள்ள சிவபெருமானை வணங்கிவிட்டு செல்வோம் என்று அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்தவுடன் அந்த சீர்காழியில் உள்ள கோவிலை பார்த்தவுடன் கீழே விழுந்து வணங்கினார்கள். பின்னர் கோபுர தரிசனம் பண்ணினார்கள். பின்னர் வலம் வந்தார்கள். வலம் வந்துவிட்டு அங்குள்ள சீர்காழியில் உள்ள நாயகனை தரிசித்தார்கள். தரிசித்த பொழுது அப்பரான நாவுக்கரசருக்கு ஞானசம்பந்தரை பார்த்தது மிகவும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஞானசம்பந்தருக்கு திருநாவுக்கரசரை அதைவிட மகிழ்ச்சியாக இருந்தது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு சிவனை பற்றியும் அடியார்கள் பற்றியும் மடத்தை பற்றியும் பேசிக்கொண்டும் வந்தவர்கள் அங்கே வந்து அந்த சிவபெருமானின் முன் வந்து நின்றவுடன், அப்பரே, உமது தம்பிரானை நீர் பாடும், நான் கேட்கின்றேன் என்றார். அதாவது, சிவபெருமானை நீங்கள் பெரியவங்க, நீங்கள் பாடுங்க, பதியம் பாடுங்க, நான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்கொண்டு மூடி கைகொண்டு தொழுது அவர் அந்த பாடலை பாடினார். கையால் தொழுது கொண்டு பார்கொண்டு மூடி என்ற திருப்பதியத்தை, தேவார திருப்பதியத்தை பாடினார் திருநாவுக்கரசர். பாடி முடித்து மறுபடியும் சுற்றுள்ள தெய்வங்கள் எல்லாம் வணங்கிவிட்டு அப்படியே திருப்பி வாசல் வழியே வந்தார்கள். வந்தவர்கள், வாருங்கள், நமது மடத்தில் சென்று அமுது உண்ணலாம் என்று ஞானசம்பந்தர் கூப்பிட்டார். ஞானசம்பந்தருடன் நாவுக்கரசரும் சென்றார். அங்கு பல நாட்கள் தங்கி சிவபெருமானின் பெருமைகளை பேசி மகிழ்ந்தார்கள். தினமும் ஆலய தரிசனம் செய்தார்கள். அது மட்டுமல்லாது சிவபெருமானை பற்றி நிறைய கருத்துக்கள் பேசினார்கள். சுந்தரரை பற்றி, அடியார்களை பற்றி, இதற்கு முன் வந்த கோவிலுக்கு வந்த அடியார்களை எல்லாம் பற்றி ஞானசம்பந்தர் சொன்னார். இவரும் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அந்த சிவபெருமான் எவ்வாறு நம்மளை காப்பாற்றுகிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த கதைகளை எல்லாம் நாவுக்கரசர் அந்த குழந்தையான ஞானசம்பந்தருக்கு சொன்னார். இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்போடு நட்போடும் பேசிக்கொண்டு இந்த சில நாட்களை கழித்தார்கள். பின்னர் திருநாவுக்கரசருக்கு இன்னும் நமக்கோ வயதாகிறது, இன்னும் நாம் சோழ நாட்டு திருத்தலங்களை பார்க்கவில்லையே, அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று அவா வந்தது. எங்கே ஞானசம்பந்தர் விடமாட்டாரோ என்று எண்ணிக்கொண்டு தயங்கி அவரிடம் கேட்கின்றான். பிள்ளாய், நான் சோழ நாட்டு திருத்தலங்களை காண வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு அவர் கொஞ்சம் வயதானவர். எனக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் கொடுத்த வரம். ஆதலால் இந்த உடல் வேண்டும். இந்த உடல் இருக்கும் பொழுதே, பூத உடல் நன்றாக இருக்கும் பொழுதே நான் இந்த சோழ நாட்டு திருத்தலங்களையும் நான் தரிசித்துவிட்டு பின்னர் வருகிறேன் என்று சொன்னார். ஞானசம்பந்தம் சரி அப்பரே, சரி என்று விடை கொடுத்து அனுப்பினார். அங்கிருந்து கொஞ்ச தூரம் உள்ள திருக்கோலக்கா என்ற ஊர் வரையும் ஞானசம்பந்தரும் அவருடைய அடியார்களுமாக சேர்ந்து இந்த நாவுக்கரசருடன் அவர்களுடைய அடியார்களுடன் திருக்கோலக்கா வரை வந்து அவர்களை சோழ நாட்டுக்கு வழி அனுப்பி வைத்தனர். இந்த கதை தொடர்ந்து அடுத்த பதிவில் அவர் எங்கு சோழ நாட்டில் எந்த திருத்தலங்களை தரிசிக்கின்றார் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். என்னுடைய பதிவை பார்க்க வேண்டுமென்றால் மதுரை விஷாலாட்சி ஆட்சி என்று பதிவிடுங்கள். வரும் பதிவை பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பார்த்துக்கிறார்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை, கமெண்ட் கொடுக்கவில்லை.
ஒரு லைக் போடவில்லை. அனைவரும் பார்க்கின்றவர்கள் பிடித்திருந்தால் லைக் போடலாமே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தால் தொடர்ந்து வருமே. நான் கொஞ்ச நாட்களாக பல்செட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திணறுது. இருந்தாலும் கூட உங்களுக்கு சொல்லிடணும், இந்த பெரிய புராண கதையை சொல்லிடணும், விநாயகர் புராண கதையை சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் போட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் எனக்கு ஒரு உத்வேகம் வரும், உற்சாகம் வரும். ஆகவே எனக்கு லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள் சொல்லி விடைபெறுகின்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.